Hi guys, welcome to the Catch Creators. நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த ஆக்ராவில் இருக்கிற இந்த தாஜ்மஹாலோட சீக்ரெட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட்ஸ். இந்த தாஜ்மஹாலுக்கு கீழே வந்துட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு, அதுல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி தான் நாம வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வைக்க போறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு உலகத்துல நடந்த எல்லா ஆச்சரியமான விஷயங்களும் நம்ம மேலோட்டமா தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா இந்த பேஸ்மெண்ட்ல நிறைய மர்மமான விஷயங்களும் இருக்கட்டும், நிறைய வித்தியாசமான விஷயங்களும் இருக்கட்டும், தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கட்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதுக்குள்ள ஒரு பேஸ்மெண்ட் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த தாஜ்மஹால் உள்ள போகும் போதே வந்துட்டு ஒரு சீக்ரெட் சேம்பர் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு வந்துட்டு நெட்டுலாம் மேலே போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் அதை மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது வழியா வந்துட்டு காசெல்லாம் உள்ள போட்டிருப்பாங்க, ஒரு ரூபாவா. அது உள்ள வந்துட்டு யாருமே போகக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் தாஜ்மஹால் உள்ள போயிட்டு ஃபோட்டோ எதுவுமே எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், உள்ளே வந்துட்டு ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் தான் வந்துட்டு உள்ளே போகிற அந்த சீக்ரெட் சேம்பர் கீழே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்குள்ளே போகிற வழி வந்துட்டு அந்த டோரை திறந்தீங்கன்னா நீங்கள் போகலாம். ஆனால் உங்களால் போக முடியாது. ஏன்னா அது பக்கத்துலேயே போலீஸ்காரங்க யாருன்னா வந்துட்டு அதுக்கு சேஃப்டியாக ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு வச்சிருக்க மாதிரி யாருன்னா அதுக்கு காவல் காத்துட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே வேலை செய்கிறவங்ககிட்டே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட கீழே ஏன்னா சீக்ரெட்டான கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா கீழே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட ஷாஜகான் மும்தாஜோட கல்லறை தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் மேலே இருக்கிற மேலாப்பில் இருக்கிற கல்லறை வந்துட்டு யாரோடதுன்னு யாருக்கும் தெரியல. இது ரெண்டுத்துல எதுனா ஒன்று தான் வந்துட்டு உண்மையான கல்லறை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த தாஜ்மஹாலுக்கு கீழே வந்துட்டு ஒரு பேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சாண்ட்ரைட் ஸ்டோன்ஸ், அதுதான் வந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்குன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு 1974 அப்போ ஒரு இங்கிலீஷ்காரர் வந்துட்டு ஒரு டோர், அதாவது இந்த கட்டையில் செஞ்ச டோர் வச்சு தான் அது வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு அப்போ லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை திறந்துட்டு உள்ளே போய் ஃப்ரீக்வன்சி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கே தெரியுது 250 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இந்த தாஜ்மஹாலை கட்டிட்டாங்க அப்படின்றது. அப்போதான் வந்துட்டு கீழே இருக்கிற கல்லறை, அதாவது மும்தாஜோடது, அதுக்கப்புறமா அவரோட கல்லறை வந்துட்டு கீழே இருக்குன்றது வந்துட்டு பொய்ன்னு தெரிய வந்தது. அப்போ பாஞ்சனாமா அப்படின்ற புக்கில் தான் வந்துட்டு இந்த தாஜ்மஹாலை அவர் எப்படி கட்டினாருன்ற முழுசாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னா மும்தாஜ் இறந்த பிறகு வந்துட்டு இது ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணாங்க தான். ஆனால் இது வந்துட்டு மும்தாஜோட ஆசை. எப்படின்னா இதை வந்துட்டு பிரம்மாண்டமாக கட்டணும், ஒரு குளத்துக்கு மேலே கட்டணும், ரொம்ப அழகாக கட்டணும். அப்புறமா அது வந்துட்டு அவருக்கே தெரியும் இது கட்டுறதுக்கு ரொம்ப காசு அதிகமாக ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இவர், ஆனால் இது அவங்க இறந்தோடனே டைரக்டாக ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. கீழே ஒரு ஃபவுண்டேஷன் இருந்திருக்கு. அதுக்கு மேலே தான் வந்துட்டு இது ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணி தாஜ்மஹாலை வந்துட்டு கட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த தாஜ்மஹால்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய தாஜ்மஹால் மாதிரியான பில்டிங்ஸ், அதாவது நம்ம போவோம் இல்லையா, உள்ளே என்ட்ரு ஆகும்போது கேட்டு மாதிரி பெருசாக ஒரு தாஜ்மஹால் மாதிரி ப்ரௌன் கலரில் கோட்டிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இந்த தாஜ்மஹால் வரத்துக்கு முன்னாடியே அந்த ஷாஜகான் வந்துட்டு கட்டியிருந்தாரு. ஆனால் இது மூணுத்துலேயும் வந்துட்டு இது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால தான் ஒயிட் ஸ்டோன்ஸை வச்சு கட்டியிருந்தாங்க. சரி, இப்போ நம்ம வந்துட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வருவோம். அங்கே இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் எங்கே போய் ஜாயின் ஆகும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெடல்கார் அப்படின்ற ஒரு இடத்த சொல்லுவாங்க. அது நீங்கள் வந்துட்டு கூகுள் மேப்பில் போட்டு செக் பண்ணிங்கன்னா 770 மைல்னு காட்டும். நீங்கள் வந்துட்டு 2 மைல் தாண்டி போனீங்கன்னாவே வந்துட்டு ஒரு ஆக்ரா ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட பழைய பேர் பெடல்கார் அப்படின்னு இருக்கும். ஆனால் இதோட பேஸ்மெண்ட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஜாயின் ஆகுதுன்றிருக்கு. இப்போ நம்மக்கிட்ட ப்ரூஃப் இல்லை. இப்போ நான் வந்துட்டு அந்த ப்ரூஃபை பற்றி பேசுவோம். இப்போ நீங்கள் வந்துட்டு அது உள்ளே போயிட்டதுக்கப்புறமா ஜெயில் மாதிரி ஒரு சிறை மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா உள்ளே வந்துட்டு பூட்டு போட்டிருப்பாங்க. அது உள்ளே எட்டி பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியும். அங்கே இருக்கிற ஹோல், அதாவது அங்கே செயின் மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஹோலில்,
அதை வந்துட்டு செங்கல்லே செதுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க அங்கிருந்து எட்டி பார்த்தீங்கன்னா கீழே நிறைய தூண்கள்லாம் தெரியும். அங்க வந்துட்டு ஒரு ரூமே இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குதுன்னா தாஜ்மஹாலுக்கும் இதுக்கும் வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கு. அதுதான் வந்துட்டு இந்த பேஸ்மெண்ட். ஆனா இங்க இருக்கிற பேஸ்மெண்ட் வந்துட்டு இந்த ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு கனெக்ட் ஆகலன்னு தான் வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இதுக்கு கீழே பேஸ்மெண்ட்டே இல்லைன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அப்புறம் எதுக்கு அந்த கீழே இருக்கிற சாம்பர் போட்டு யாருமே போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணணும்? அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே நார்மல் சர்ப்ளேஸ்லயே கீழே காட்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நுழைவாயில் மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த செல்ஃபே எடுக்காதீங்க அந்த போர்டு வந்துட்டு ஏன் வந்துட்டு அங்க வைக்கணும்? அதுக்கு கீழே இருக்கிற அந்த டோருக்கு கீழே வந்துட்டு ஓப்பன் பண்ணி போகக்கூடாதுக்கு ஒரு செக்யூரிட்டியா ஒரு போலீஸை போட்டு வைக்கணும். அதுக்கப்புறமா ஆக்ரா ஃபோர்ட்டில் எதுக்கு இந்த பேஸ்மெண்ட் வந்துட்டு அதே மாதிரி இருக்கும், அந்த ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி அங்கே இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய மர்மமான விஷயங்கள். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு யாருக்குமே தெரியாது. இது நான் உங்களுக்கு தெரிய வச்சிருக்கேன். தாஜ்மஹாலை கட்டினோடனே ஷாஜகான் வந்துட்டு அந்த கட்டின 20,000 ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு கையை வந்துட்டு அறுத்துட்டாரு. ஏன்னா இத மாதிரியே காப்பி அடிச்சு வேற எதுவும் தாஜ்மஹால் வந்துட்டு வந்துடக்கூடாதுன்னு வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு அது வந்துட்டு ஒரு பொய். 400 வருஷத்துக்கு முன்னாடி இதை கட்டின காசு வந்துட்டு 3 கோடி. இப்ப அதோட மதிப்பு வந்துட்டு 8,000 கோடி. அப்போன்னும் போது அப்போ யார் வந்துட்டு இதே மாதிரி காப்பி அடிச்சு 3 கோடி வந்துட்டு கொடுத்து இதே மாதிரி செலவு பண்ணி கட்டுவாங்க? ஷாஜகான் பாத் அப்படின்ற ஒரு ஊரை வந்துட்டு அவர் அப்புறமா உருவாக்குனாரு, அதாவது கட்டினாரு. அப்போ அந்த ரொம்ப லாங் டைம்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான டைம் தான். அப்போ வந்துட்டு இந்த 20,000 ஒரு கையவும் வந்துட்டு அறுத்திருந்தா எப்படி வந்துட்டு இந்த ஊர் வந்துட்டு உருவாயிருக்கும்? அதுக்கப்புறமா இந்த தாஜ்மஹாலுக்கு பின்னாடியே தஞ்ச் அப்படின்ற ஒரு ஊர் ஒன்று சின்ன ஊரா இருக்கு. அப்போ வந்துட்டு இந்த தாஜ்மஹால் கட்டின தாத்தா முப்பாட்டன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பரம்பரையெல்லாம் வந்துட்டு அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாஜ்மஹாலுக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டை பத்தி தான் நாங்க வந்து அதுல இருக்கிற சீக்ரெட்ஸை பத்தி தான் முழுசாவே நாங்க போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு இதோட ஃபுல் ஹிஸ்டரியை பத்தியே நான் வந்துட்டு போடுறேன், அதையும் பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாய்.